புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே சுற்றுலா வந்த நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவி கார் விபத்தில் பலியானார். நாமக்கல்லை சேர்ந்தவர் இளங்கோ மகள் ராஜலட்சுமி. ஈரோடு மாவட்டம் பவானியில் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் படித்தார். கல்லூரி தோழிகள் சுஜிதா, அனுபமா, ஸ்வேதா, தீபிகா ஸ்ரீ, காரைக்காலைச் சேர்ந்த பிபாஷினி ஆகியோருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தார். எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள பிபாஷினி உறவினர் வீட்டிற்கு சென்று அன்றிரவு மகேந்திரா காரில் ராஜலட்சுமி உள்ளிட்ட 5 மாணவியர் கடற்கரைக்கு சென்றனர். காரை பிபாஷினி தம்பி நிக்லேஷ் யோகன் ஓட்டினார். பிபாஷினி தன் உறவினர் கௌதமுடன் பைக்கில் கடற்கரைக்கு சென்றார். பீச்சில் இருந்து அனைவரும் வீட்டிற்கு புறப்பட்டனர். புதுச்சேரி பேருந்து நிலையம் எதிரே வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர தடுப்பில் மோதி கவிழ்ந்ததில் அனைவரும் படுகாயமடைந்தனர். இதில் ராஜலட்சுமி உயிரிழந்தார். மற்ற 4 மாணவியர் சென்னை தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இது குறித்து புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் கணவன் மனைவியை அடித்து கொலை செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே அமைந்துள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம். இங்கு பல்லாத்தெருவில் வசித்து வருபவர் கட்டிட தொழிலாளி பெருமாடி நாணி, வயது 30. இவரது மனைவி பெருமாடி தேனா, வயது 26. இவர்களுக்கு 7 வயதில் 1ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஒன்று உள்ளது. இந்த நிலையில் நாணி அவ்வப்போது மது அருந்திவிட்டு வீட்டுக்கு வருவதால் கணவன் மனைவிக்குள்ளே அவ்வப்போது தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே இன்று காலை கணவன் மனைவிக்கு இடையே தகராறு வந்துள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பெருமாடி நாணி அவரது மனைவி தேனாவை கையால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் அவரது கண், முகம், தலை ஆகிய பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து அவரது கணவன் தப்பி ஓடிவிட்டார். இந்நிலையில் காது, மூக்கு வழியாக ரத்தம் வந்து உயிரிழந்துள்ளார். இது குறித்து அக்கம் பக்கத்தினர் ஏனாம் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பெருமாடி தேனா உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக ஏனாம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஏனாம் போலீசார் கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சிறுத்தை ஒன்று அடிபட்டு இறந்து கிடந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே தொண்டி ஆற்றின் பாலத்தின் மேல் வனப்பகுதி இல்லாத பகுதியில் சிறுத்தை ஒன்று சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் தலையில் அடிபட்டு இறந்து கிடந்துள்ளதை சாலையில் சென்றவர்கள் பார்த்து விக்கிரவாண்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார், தீயணைப்பு துறையினர் மற்றும் வனத்துறையினர் தலையில் அடிபட்டிருந்த நிலையில் சிறுத்தையின் உடலை மீட்டு எடுத்து சென்ற சம்பவம் மக்களிடையே பரபரப்பு ஏற்படுத்தியது. கடந்த 2 மாதங்களாக விக்கிரவாண்டி அருகே உள்ள ரெட்டனை, பாதிராப்புலியூர் உள்ளிட்ட கிராமங்களில் மற்றும் செஞ்சி சுற்றுவட்டார சில கிராமங்களில் மர்ம விலங்கு கடித்து 60க்கும் மேற்பட்ட ஆடுகள் இறந்து கிடந்துள்ளது தொடர்பாக விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது சிறுத்தை ஒன்று சாலையில் அடிபட்டு இறந்து கிடந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வனப்பகுதியே இல்லாத இடத்தில் இதுவரை யார் கண்ணிலும் தென்படாத நிலையில் சிறுத்தை ஒன்று தலையில் அடிபட்டு இறந்த நிலையில் மீட்ட வனத்துறையினர் சாலையை கடக்க முயலும் போது விபத்தில் சிக்கி இறந்ததா அல்லது சிறுத்தையை கொன்று எடுத்து வரும் பொழுது போலீஸை கண்டதும் இங்கு போட்டுவிட்டு சென்றார்களா என்ற கோணத்திலும் வனத்துறை மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் சுவற்றில் ஒட்டப்பட்ட அவசரகால உதவிக்கான தொலைபேசி எண்கள் கொண்ட பேனர்கள் மீது மறு போஸ்டர்கள் ஒட்டிய விவகாரம் குறித்து முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மழை காலங்களில் மக்களுக்கு பயன்படும் அவசரகால உதவிக்கான தொலைபேசி எண்கள் கொண்ட பேனர்களை சுவற்றில் ஒட்டியிருந்தோம். அந்த பேனர்கள் மீது தற்பொழுது உள்ள சட்டமன்ற உறுப்பினர் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவருடைய முகம் பதித்த பேனர்களை வேண்டுமென்றே அவருடைய மகன் மற்றும் ஆதரவாளர்களை வைத்துக் கொண்டு ஓட்டி வருகிறார். இதனை அறிந்த எனது ஆதரவாளர்கள் இந்த பேனர்களை அப்புறப்படுத்தியும் புதிய பேனர்களை மேலே ஒட்டியும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். ஆனால் இதன் மூலமாக என் ஆதரவாளர்களுக்கு நான் ஒன்றை கூறுகிறேன். அவர்கள் செய்யும் கீழ்த்தனமான வேலையை நாம் செய்யாமல் 15 ஆண்டு காலமாக நாம் செய்து வரும் மக்கள் பணியை தொடர்ந்து செய்வோம். ஆகையால் நாம் அனைவரும் பேனர் ஒட்டுவதை நிறுத்திவிட்டு மக்களுக்கான சேவைகளில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும், ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்போம் 2026 நமதே என்று அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் 58 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆரம்ப பள்ளி கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜையை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் புதிதாக 2 வகுப்பறைகள் கட்டுவதற்காக 58.45 லட்சம் ரூபாயில் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டு
இப்பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவரும் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் இப்பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் 2 சுந்தரமூர்த்தி, பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், கல்வித்துறை பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 3 வாஞ்சிநாதன், இளநிலை பொறியாளர் சுதிரர், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், கட்டிட ஒப்பந்ததாரர் கோபாலசாமி, ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள திருக்காஞ்சி பகுதியில் காசிக்கு இணையாக கருதப்படும் கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயம் உள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இவ்வாலயத்தில் அன்னாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் கங்கைவராக நதீஸ்வரருக்கு 250 கிலோவிற்கு மேல் அன்னம் மற்றும் பல்வேறு காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்னாபிஷேக அலங்காரம் கலைக்கப்பட்டு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மீண்டும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவபெருமான் மீது சாத்தப்பட்ட அன்னம் அருட்பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் உபயதாரர் ஆச்சாரியா கல்வி அறக்கட்டளை நிர்வாகத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், துணைவியார் ஆதிலட்சுமி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அன்னதானம் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். உயர்நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றி 2 ஆண்டு நிலுவை பென்ஷன் வழங்க கோரி பாத்திமா பள்ளி ஓய்வூதியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கல்வித்துறை சட்டப்படி பென்ஷனுக்கான நிர்வாகத்தின் பங்கு 5% கட்ட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த 2 உத்தரவுகளின் 3 அடிப்படையில் 32 பள்ளிகள் 5% பங்கை கட்டி அரசின் பங்கு 95% சேர்த்து ஓய்வூதியர்களுக்கு வரவேண்டிய முழுமையான 100% பென்ஷனை வழங்கிட வழிவகை செய்தனர். ஆனால் பாத்திமா மேல்நிலைப்பள்ளி நிர்வாகம் மட்டும் சட்டத்தையும் உயர்நீதிமன்ற ஆணையையும் நிறைவேற்ற மறுத்து வருகிறது. பாத்திமா மேல்நிலைப்பள்ளி நிர்வாகத்தின் இந்த சட்டவிரோத போக்கை கண்டித்து வழிநடத்த வேண்டிய பேராயர் நிர்வாகம் பள்ளி நிர்வாகத்தின் சட்டவிரோத செயலுக்கு துணை போகிறது. இந்நிலையில் இந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் பாத்திமா பள்ளி நிர்வாகம் தன்னுடைய பங்கு 5% பென்ஷன் ஊதியம் கட்ட வேண்டும் என ஆணை பிறப்பித்தது. ஆனால் அதையும் முழுமையாக நிறைவேற்ற மறுத்து ஊதியத்திற்கு மட்டும் 5% பங்கை கட்டி வழக்கம் போல் கல்வித்துறை உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு தவறான விளக்கத்தை கொடுத்து பாத்திமா பள்ளியின் சட்டவிரோத செயலுக்கு துணை போகிறது. இந்திய அரசியல் சட்டம் சிறுபான்மை மக்களின் நலனிற்காக வழங்கியுள்ள சிறுபான்மை உரிமையை தவறாக பயன்படுத்தி அரசின் சட்ட ரீதியான நடவடிக்கையை தடுத்து வருகின்றன. வயதான காலத்தில் மருத்துவ செலவு உள்ளிட்ட அத்தியாவசிய செலவுகளை கூட செய்ய முடியாத நிலையில் பென்ஷனர் படும் துயரத்தை கருத்தில் கொண்டு விரைவில் 2 வருட நிலுவை பென்ஷனை வழங்க கோரி பாத்திமா பள்ளிக்கு எதிராக பிறப்பித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுவை பாத்திமா ஓய்வூதியர்கள் சார்பாக நேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் கருவடிக்குப்பம் பாத்திமா மேல்நிலைப்பள்ளி முன்பாக நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு பாத்திமா ஓய்வூதியர் சங்க செயலாளர் ஆல்பர்ட் மார்டின் தலைமை தாங்கினார். பள்ளி ஓய்வூதியர்கள் கிருஷ்ணமூர்த்தி, சின்னப்பன், ராஜாராம், வேணு, ஜோசப், அழகிரி மற்றும் பல்வேறு அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு நிதியுதவி பெறும் ஓய்வூதியர்கள் சங்க தலைவர் அந்தோணிசாமி, செயலாளர் சீதாலட்சுமி உள்ளிட்டோர் கண்டன உரை நிகழ்த்தினர். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலா உற்சவ் மாவட்ட அளவிலான போட்டிகள் ஜவஹர் பால்பவனில் நடைபெற்றது. புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலா உற்சவ் மாவட்ட அளவிலான போட்டிகள் ஜவஹர் பால்பவனில் நடைபெற்றது. இந்த போட்டிகள் பள்ளி மாணவர்களின் கலை மற்றும் முன்கலை திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. மேலும் இதில் வாய்ப்பாட்டு, இசைக்கருவி மீட்டல், நடனம், நாடகம் போன்ற பல்வேறு பிரிவுகள் இடம்பெற்றன. ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திறனை வெளிப்படுத்தினர். லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தையொட்டி யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அலுவலகம் சார்பில் முதன்மை பிராந்திய மண்டல மேலாளர் தெய்வ சுகுணமொழி தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி சாரம் பாலாஜி நகரில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி மண்டல அலுவலகம் இயங்கி வருகிறது. இதன் சார்பில் லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கலைத்துறையுடன் பேச்சு போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முதன்மை பிராந்திய மண்டல மேலாளர் தெய்வ சுகுணமொழி தலைமை தாங்கினார்.
துணை மண்டல மேலாளர் ஸ்ரீதர் மற்றும் நந்தினி, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாலாஜி நகரில் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் அலுவலகத்தை வந்தடைந்தது. வில்லியனூர் பெரிய கோவிலான ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூரில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற வில்லியனூர் பெரிய கோவிலான ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அன்னாபிஷேகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு சமைத்த அன்னத்தின் மூலம் சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அன்னாபிஷேக விழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னம் மற்றும் காய்கறிகளை பிரசாதமாக வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் முருகன் முதலியார் மற்றும் விழா குழுவினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அலுவலர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார். புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு கல்லூரிகளில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து கல்லூரி பேராசிரியர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்களின் கோரிக்கையை இதுவரை அரசு நிறைவேற்றவில்லை. இந்த நிலையில் இனியும் புதுச்சேரி அரசு காலம் தாழ்த்தாமல் கல்லூரி துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள காஞ்சிமாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையம் முன்பு பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட துணை பேராசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் லோன் ஆப் மூலம் கடன் பெற்றவர்களிடம் ரூபாய் 2,13,000 மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். முத்திரையர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நபர் லோன் ஆப் மூலம் கடன் வாங்கியுள்ளார். அந்த கடனை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் அவர் திருப்பச் செலுத்தியுள்ளார். ஆனால் கூடுதல் தொகையை கேட்டும் மார்பிங் போட்டோ அனுப்பியும் மிரட்டி ரூபாய் 2,08,000 அபகரித்துள்ளனர். இதேபோல் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த நபர் லோன் ஆப் மூலம் ரூபாய் 7,000 பெற்றுள்ளார். ஆனால் அவர் கடனை குறித்த காலத்தில் திரும்ப செலுத்திய பிறகும் அவருக்கு மார்பிங் போட்டோ அனுப்பி மிரட்டி ரூபாய் 15,000 அபீஸ் செய்துள்ளனர். லிங்காரெட்டிப்பாளையம் நபரையும் இதுபோல் மிரட்டி ரூபாய் 62,000 மோசடி செய்துள்ளனர். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பெண் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து ரூபாய் 734க்கு பொருட்கள் ஆர்டர் செய்துள்ளார். பொருட்களை பெறும்போது முகவரி அப்டேட் என கூறி ரூபாய் 5,000 பறித்துள்ளார். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை ரயில்வே சப்வே அருகில் எக்ஸலன்ஸ் ஹப் புதுச்சேரி பயிற்சி மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை ரயில்வே சப்வே அருகில் காயத்ரி நகர் முதல் கிராஸில் கராத்தே, பரதநாட்டியம், யோகா, கிராஸ்பிட், டேட்டா சயின்ஸ் அண்ட் AI பயிற்சிக்காக எக்ஸலன்ஸ் ஹப் புதுச்சேரி பயிற்சி மைய திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு எக்ஸலன்ஸ் ஹப் புதுச்சேரி பயிற்சி மையத்தை திறந்து வைத்து வாழ்த்தினார். எக்ஸலன்ஸ் ஹப் புதுச்சேரி நிறுவனர் கவிதா வரவேற்றார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கராத்தே இந்தியா அமைப்பின் ரெஃப்ரி கமிஷன் செக்ரட்டரியும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் பொதுச் செயலாளர் ஹான்சி அல்தப் ஆலம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். மேலும் விழாவில் புதுச்சேரி மகளிர் ஆணையம் தலைவி நாகஜோதி மற்றும் நேஷனல் மெடலிஸ்ட் வேர்ல்டு கராத்தே ஃபெடரேஷன் அண்ட் ஆசியன் கராத்தே அமைப்பின் நடுவருமான கரம்சந்த் வசந்தா நாட்டிய வர்ஷினி ஆர்ட் அகாடமி இயக்குனரும் பரதநாட்டியம் பயிற்றுவிப்பாளர் பரதநாட்டிய திலகம் ஸ்ரீமதி வசந்தகுமாரி மற்றும் யோகா பயிற்சியாளர் யோகா தெரபிஸ்ட் பானு ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த பயிற்சி மையத்தில் பரதநாட்டியம், கராத்தே, யோகா, டேட்டா சயின்ஸ் மற்றும் கிராஸ்பிட், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாக பயிற்சிகள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி கடலூர் சாலையில் ரயில்வே மேம்பால பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் விரைவில் சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கடலூர் சாலையில் AFTL அருகே உள்ள ரயில்வே கிராசிங் பகுதி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படும் இடமாகும். பல ஆண்டுகளாக இந்நெரிசலை தீர்க்க ரோடியர் மில் அருகே ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து ரூபாய் 72 கோடி மதிப்பில் மேம்பாலம் அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் பொதுமக்களுக்கு போக்குவரத்து சிரமம் ஏற்பட்டுள்ளது.
இதனை மனதில் கொண்டு பொதுமக்கள் தங்கள் கோரிக்கையை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் முறையிட்டனர். அதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் சக்தியுடன் நேரில் சென்ற நிலைமையை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அங்கு விரைந்து சர்வீஸ் சாலை அமைத்து பொதுமக்களுக்கு தற்காலிக வசதி ஏற்படுத்த வேண்டும் என அவர் அதிகாரிகளிடம் கேட்டுக் கொண்டார். மேலும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று சர்வீஸ் சாலையை முதலில் அமைத்து பின்னர் மேம்பால பணிகளை மேற்கொள்ளுங்கள் என அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரி காராமணிக்குப்பம் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள ஏகாம்பரேஸ்வரருக்கு ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாளில் அரிசியை அன்னமாக மாற்றி சிவலிங்கத்திற்கு மேல் வைத்து அன்னாபிஷேகம் செய்தால் ஆண்டு முழுவதும் உணவு பஞ்சம் இல்லாமல் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அந்த வகையில் இந்த வருட ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் புதுச்சேரி காராமணிக்குப்பம் நூற்றாண்டு பழமை வாய்ந்த சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள ஏகாம்பர ஈஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சிவபெருமானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த அன்னாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் முன்னாள் சிறப்பு அதிகாரி கணேசன், ராணி தம்பதியினர் சார்பில் ஆலய அர்ச்சகர் ராஜாமணி தலைமையில் சிறப்பாக செய்யப்பட்டது. வில்லியனூர் அடுத்த பொறையூர் கிராமத்தில் அருள்மிகு பெரியசூரிய பெருமான் சிவாலயத்தில் அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் பொறையூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வேம்பரசி நாயகி உடனுரை அருள்மிகு பெரியசூரிய பெருமான் சிவாலயத்தில் ஐப்பதி மாத பௌர்ணமி திதியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு பால், தயிர், இளநீர், தேன், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தொடர்ந்து அன்னாபிஷேகம் செய்து சிவபெருமானுக்கு பல்வேறு விதமான காய்கறிகளால் சிறப்பு அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஓவியதாரர்கள், பிரியா பிளாஸ்டிக் நிறுவன உரிமையாளர் மற்றும் அகல்விளக்கு அறக்கட்டளையினர், கிராம பஞ்சாயத்தார், ஊர் பொதுமக்கள், சிவனடியார்கள், ஆலய நிர்வாகிகள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இவ்விழாவில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மணவெளி தொகுதி நல்லவாடு பகுதியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்கம்பங்கள் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி நல்லவாடு, அபிஷேகப்பாக்கம், தவளக்குப்பம், டிஎன்பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள மின்கம்பங்கள் மற்றும் மின்கம்பிகள் அமைக்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது. பழைய மின்கம்பிகளால் அடிக்கடி மின் விபத்துகள் ஏற்படுவதோடு மின் இழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் மத்திய அரசின் RDSS புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை திட்டம் மூலம் ரூபாய் 2.25 கோடி மானியமாக பெற்று தந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் நல்லவாடு பகுதியில் உள்ள பழுதடைந்த மின் கம்பங்களையும் மின் கம்பிகளையும் புதிதாக மாற்றும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் இன்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை இளநிலை பொறியாளர் திருமுருகன், நல்லவாடு வடக்கு பகுதி பஞ்சாயத்தாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் மணவெளி சிவலிங்கபுரம் ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் பௌர்ணமி திதியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி திதியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் இவ்வாலயத்தின் மூலவர் சிவலிங்கத்திற்கு பால், தயிர், இளநீர், தேன் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனை அன்னாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிவபெருமானை வழிபட்டனர். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வானூர் திருவக்கரை ஸ்ரீ வக்ரகாளியம்மன் ஆலயத்தில் பௌர்ணமி ஜோதி பெருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரையில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வக்ரகாளியம்மன் ஆலயத்தில் மாதம் தோறும் வரும் பௌர்ணமியொட்டி நடைபெறும் ஜோதி தரிசனம் இந்த மாதமும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து திரளான பக்த கோடிகள் வந்திருந்து தரிசனம் செய்தனர். மேலும் ஆலய நிர்வாகிகளும் காவல்துறையினரும் கலந்து கொண்டு ஜோதியை தரிசித்து அம்மன் அருளை பெற்றனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.